அன்பார்ந்த ஞானதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. மறைமுகமான எதிரியை ஸ்தம்பனம் செய்வதற்கு என்ன செய்யும்? மறைமுகமான எதிரி, ஏன்னா சில பேர் என்ன சொன்ன மறைமுகமாக சில சேட்டைகளை இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. காரணம், அவர்கள் நம்மளை பார்த்தாலே என்ன சொன்னா ஏதாவது ஒரு மைனஸ் ஆகிற மாதிரி அவர்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு விஷயத்தை ஏவி விட்டிருக்கலாம். அந்த வகையில் என்ன சொன்னா மறைமுக எதிரியை என்ன சொன்னா ஸ்தம்பனம் பண்ணும். அப்ப மறைமுக எதிரியை ஸ்தம்பனம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, 4 காலு ஒடிக்கணும். 4 காலை ஒடிக்கக்கூடிய திதி எது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். 4 காலை ஒடிக்கக்கூடிய திதி சதுர்த்தசி. சதுர்த்தசி திதி எப்பயுமே மனிதன் என்ன சொன்னா சதுர்த்தசி திதி ஓடும் போது, சதுர்த்தசி திதி ஓடிட்டு இருக்கணும். அது வளர்விரை சதுர்த்தசி திதியாக இருந்தாலும் சரிதான், தேய்விரை சதுர்த்தசி திதியாக இருந்தாலும் சரிதான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு மரம் பொதுவாக என்ன சொல்லலாம்னா கருவேல மரம் நல்லது. ஏன்னா அது முள் மரம். கருவேலம் மரம் என்பது ராகுவுடைய ஆதிபத்தியம். கருவேல மரம் என்பது ராகுவுடைய ஆதிபத்தியம். அந்த கருவேல மரம் கிடைத்தால் பாருங்க. இல்லைன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொஞ்சம் அந்த இடத்திற்கு மக்கள் அதிக நடமாட்டம் இல்லாம இருக்கணும். ஆனா சதுர்த்தசி திதி ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்ப இங்கிருந்து நம்ம போகும்போது ஒரு பேப்பர் கொண்டு போயிடும். நல்ல பேப்பர் கொண்டு போகலாம். நியூஸ் பேப்பர் கொண்டு போயிட்டு 1/4 கிலோ மிச்சர் வாங்கும். 1/4 கிலோ மிச்சர், 3 கிளாஸு, ஒரு கொக்கோ கோலா பாட்டில் கருப்பாக இருக்கும். அந்த கொக்கோ கோலா பாட்டில் அல்லது கருப்பு கலர் கொக்கோ கோலா பாட்டில் அல்லது என்ன சொல்கிறேன்னா இல்லைன்னா பொவாண்டா 3 கிளாஸு பொவோண்டா அந்த இது வாங்கி அந்த மிச்சரை கொண்டு போய் என்ன சொல்லலாம்னு அந்த மரத்துக்கடியில் எந்த டைரக்ஷனில் வேணாலும் வைக்கலாம். இந்த டைரக்ஷன் அப்படி கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் தெக்க பார்த்து வை. அந்த பேப்பரை தெக்க முகமாக இருக்கிற மாதிரி விரித்து வச்சு அதில் இந்த மிச்சரை நல்லா பரப்பி சமதளமாக்கி அந்த மிச்சர் மேலே இந்த 3 கிளாஸை மெதுவாக வச்சு, பிளாஸ்டிக் கிளாஸ் காற்றுல ஓடும், கொஞ்சம் நிதானமாக பாட்டிலெல்லாம் திறந்து வச்சு அதில் உள்ள அந்த பாட்டிலை 3லையும் பகுந்து ஊற்றிட்டு 3 இனிப்பு. அந்த 3 இனிப்பு என்பது அதிரசமாக வாங்கி வைப்பது நல்லது. அப்போ அதிரசம் அந்த 3 கிளாஸுக்கு முன்னாலேயும் அந்த ஒவ்வொரு அதிரசத்தை வைக்கணும். வச்சு என்ன சொல்லலாம்னா வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அப்படியே மெதுவாக அதை நல்லா நீட் பண்ணி வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை அப்படியே வச்சுட்டு என்ன சொல்றோம்னா நீட்டாக கிளம்பி வந்துடணும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஜந்து, ஏதாவது ஒரு நாற்கால் ஜீவன்னா இந்த காட்டில் தான் எப்பயுமே நாய் என்ன சொன்னா நடமாடிக்கிட்டு இருக்கும். காட்டில் நாய் நடமாடிக்கிட்டு இருக்கும். இதை நான் பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கிறேன். அப்போ அந்த காட்டில் அதுக்கு அந்த மோப்ப சக்தி அதிகம். அப்படியே நீட்டாக என்ன சொல்லலாம்னா, இதை என்ன செய்யன்னு தெரியாது. ஆனால் என்ன சொன்னால் மறுநாள் போனோம்னா கண்டிப்பாக எல்லாம் டிஸ்போசிங்காக இருக்கும்.
செஞ்சு பார்த்துருக்கேன், டிஸ்போசிங் ஆகிருக்கும். அப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சதுர்த்தசி திதி அன்னைக்கு இதை எந்த ஒரு மனிதன் மானசீகமாக இந்த 3 கிளாஸ் வைக்கிறது எதுக்குன்னா என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான், முன்னோர்களுக்குத்தான் என்ன சொல்லலாம்னா அதிதீக சக்தி உண்டு. முன்னோர்களுக்கு தான் அதிதீக சக்தி உண்டு. அவர்களை நினைத்து மறைமுகமான எதிரிகள் நமக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியும். அவர்கள் எந்த ரூபத்தில் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ஏன் இந்த சதுர்த்தசி திதியில வைக்கும் அப்படின்னா, சதுர்த்தசி திதிக்கு 4 கட்டம் திதி சூன்யம். அது இயற்கையாகவே அந்த காலத்துல இன்னைக்கு என்ன சொன்னா பஞ்சாங்கத்தில் சதுர்த்தசி திதிக்கு 4 திதிகள் திதி சூன்யம் அப்படிங்கிறதான் போட்டிருக்கோம். நம்ம இப்ப காலத்துக்கு தக்கன என்ன சொல்றோம்னா, வளர்பிறையில் போய் பிறந்திருந்தால் மிதுனம் கன்னி பாதிக்கும் என்றும், தேய்விரையில் போய் பிறந்திருந்தால் தனுசு மேனம் பாதிக்கும் என்று நம்ம எடுத்துக்கிடுறோம். ஆனால் எந்த ஒரு பஞ்சாங்கத்திலும், இப்ப எந்த பஞ்சாங்கத்திலும் திருக்கணிதமாக இருந்தாலும் சரிதான், வாக்கியமாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் நாம் என்ன சொன்னா எந்த இதுவும் மாத்தி எல்லாம் போடலை. நம்ம என்ன சொன்னா மாத்திக்கிட்டோமே தவிர, இந்த நாளும் எதிரியுடைய ஜாதகத்தில் தனுசு மேனம் மிதனம் கன்னி ராசிகள் பாதிக்கப்படும். அப்ப 4 கார்னர்ல இருக்கிற ராசிகள் பாதிக்கப்படுவது ஒரு விதத்தில் காலபுருஷனுக்கு சிந்தனை. 3ஆம் இடம் என்பது சிந்தனா சக்தி, கம்யூனிகேஷன். 6ஆம் இடம் என்பது போராட்டம். 6ஆம் இடம் என்பது போராட்டம். 9ஆம் இடம் என்பது என்ன சொல்றான்னா பாக்கியமாக இருந்தாலும் ஒரு பாக்கியத்தை அணிவித்தால் அதற்கு ரியாக்ஷன் உண்டு. 12ஆம் இடம் என்பது என்ன சொன்னா ஒரு சந்தோஷத்தை அணிவித்தால் அதற்கு ரியாக்ஷன் உண்டு. அப்ப காலபுருஷனுடைய 3, 6, 9, 12ஆம் இடங்கள் அவோக்லிய ஸ்தானங்கள். அவோக்லியம் என்று சொன்னால் என்னது? ஐயா, அதுல இனிப்பு இருக்கு. ஆனால் அந்த இனிப்பை சாப்பிட்டால் ஒரு ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய கசப்பு இருக்கியா அப்படிங்கிறது அவோக்லியம் என்பது அதுதான். அப்ப அந்த அவோக்லியம் என்று ஸ்தானங்கள் என்பது அவருக்கு என்ன கட்டமாக வருகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இது 100% என்ன சொன்னான்னா வேலை செய்யும். அவர் நமக்கு மறைமுகமாக யாரையும் நினைச்சு இது செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. யாரையும் நினைச்சு செய்யணும், சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் என்ன சொல்லலாம்னா நமக்கு தேவையில்லை. ஆனால் நமக்கு ஒரு மறைமுகமான எதிரி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு கற்பனை குதிரை உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால், இதை தாராளமா ஒவ்வொரு சதுர்த்தசி திதிக்கும் 15 நாளைக்கு ஒருக்க செய்யுங்க. கரெக்டா 8 சதுர்த்தசி திதி செய்யணும். மாசத்தில் 2 அப்படின்னு சொல்லி வரும்போது 4 2 8 என்பது அஷ்டமி. அப்ப 8 என்பது 8 நம்பர் செய்யணும். செஞ்சாச்சுன்னா என்ன செய்யும்னா கடைசியில் என்ன சொல்லலாம்னா அது அந்த நபரை என்ன சொல்லணும் ஒரு விதத்தில் முடக்கிடும் அல்லது என்ன சொல்லணும் மாறணும் பண்ணிடும். உண்மையாகவே அவர் செய்கின்ற செயல் துர்ப்பிச்சா சக்தியாக இருந்தால், அது யாராக இருந்தாலும், இதை ஏன் சொல்றேன்னா சொல்லக்கூடாதுன்னு இது நாள் வரைக்கும் கேட்கல. ஒருவேளை நான் 4500 வீடியோ போட்டிருக்கேன். 4500 வீடியோ போட்டிருக்கேன். இதுல நான் சொல்லியிருக்கேனா சொல்லலையான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இப்போ புதுசாக வருகின்ற வியூவர்ஸ் எல்லாமே என்ன சொன்னா கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிடுங்க. புதுசாக வர்ற வியூவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிடுங்க. பிரச்சனைகள் கிடையாது. உங்களுக்கு புதிதாக தெரிந்ததாக இருக்கட்டும். பழையவர்களாக இருந்தால் என்ன செய்யுங்க, இதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா இதுல புதியவர்களுக்கு தெரியட்டும், பழையவர்களுக்கு என்ன சொன்னான்னா படிச்சிருந்தீங்கன்னா அதை தள்ளிவிட்டு போங்க. கண்டிப்பாக இது ஒரு உபயோகமான தகவலாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். சதுர்த்தசி திதிக்கு ஒரு பரிகாரம் என்று சொல்லக்கூடிய ரீதியில் அந்த சதுர்த்தசி திதியில் ஒரு செயலை செய்தோம் என்று சொன்னால்
இது 100% வேலை செய்யும். என்றும் மறைமுக எதிரிகள் இருந்து கொண்டுதான் இருப்பார். நம்மை பற்றி ஒரு இடத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசினாலும் அவர் மறைமுக எதிரி தான். அதை நம்ம அது நம்மளை கண்டிப்பா பாதிக்கத்தான் செய்யும். நம்மளை பார்த்து ஹாஸ்யமாக ஒரு சில பேர் என்ன சொல்லலாம்னா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா, நிறைய பேர் என்ன சொல்ல கெட்டு நொந்து போயிருக்கேன். நிறைய பேர் இதை செய்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் என்ன சொல்லலாம்னா கேட்டு செஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா, ஒரு நண்பர் செய்திருக்கிறார்னா, அவருடைய நண்பர்களே சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு துரோகம் பண்ணவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவர் சந்திச்சு சொன்னார், ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு என்ன சொல்லணும், ஒரே இடத்துல இருந்து கொண்டு தீமைகள் செய்திருக்கிற அந்த நபர்கள் கடைசியில ஒரு கேஸ் விஷயமா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இது பரிட்சித்து பார்க்கப்பட்டு ரிசல்ட் எடுக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் பரிட்சித்து பாருங்கள், உங்களுக்கும் இது உபயோகமானதாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.